பாய் எங்க இருக்காரு? நமாஸ் பண்ணிட்டு இருக்காரு. பாய் எங்க? நமாஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏய் நிலோஃபர், இன்னைக்கு நீ பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. அருணிதின், அப்ப இதுக்கு முன்னே அழகா இல்லையா? இல்ல, உன்னோட இந்த சாரி இருக்குல்ல, இது ரொம்ப அழகா இருக்கு. ஓ, சாரி அழகா இருக்கா? அப்போ நான் அப்படி இல்ல. பாய் அப்புறம் பாய் ரொம்ப முக்கியமான விஷயம். நிலோஃபர், ஒரு நிமிஷம். சொல்லு. பாய் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ரேப் கேஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு சாட்சி கிடைச்சிருக்கானா? அதுக்கு பாய் அந்த சாட்சியை நீங்க கூட்டிட்டு வர போறாங்க. ராஸ்கல், நீ தப்பு பண்ணியிருந்தாலும் உனக்கு தண்டனை கிடைக்காது. நீ தப்பே பண்ணலனாலும் உனக்கு தண்டனை கிடைக்காது. சந்து எங்க இருக்கான்? இருக்கு. வா வாடா. வாண்டல. என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் உங்ககிட்ட பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த சந்து உனக்கு தெரியும், ஆனா சுலைமான் உனக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? தெரியும். ஆனா நீ சுலைமான் அண்ணனுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காக போயிட்டு இருக்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சார் என்ன மிரட்டுறாரு. நான் மட்டும் அவருக்கு எதிராக சாட்சி சொல்லலைன்னா அவர் என்ன கொன்னுடுன்னு சொல்றாரு. ஆனா நீ சாட்சி சொன்னா இந்த சந்துவே உன்னை கொன்னு பீஸ் பீஸா வெட்டி உன் வீட்டுக்கே பர்த்டே கிஃப்ட் அனுப்பி வச்சிருவேன். உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை காட்டுறேன், பாரு. என்ன பாரு. அவளை எதுவும் பண்ணிடாதுங்க. அவ எதுவும் பண்ணல. சுலைமான் அண்ணனும் எதுவும் பண்ணல. அவரு ரேப்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. மர்டர் பண்ணாரு, மிரட்டினாரு, கிட்னாப் பண்ணாரு, அப்படி சொன்னா நம்புவேன். ஆனா ரேப்பு, அதுவும் சுலைமான் அண்ணன். ஒருவேளை யாராவது என்கிட்ட வந்து அவர் ரேப் பண்ணாருன்னு சொன்னா நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். ஒருவேளை சுலைமான் அண்ணா இப்படி பண்ணாருங்கிற விஷயத்த நான் நம்பினேன்னா அதுக்கப்புறம் நான் சுலைமான் அண்ணன் கூட இருக்க மாட்டேன். சரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல? நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சாட்சி சொல்ற மேட்ரு எனக்கு எப்படி தெரிய வந்தது தெரியுமா? சார், இந்தாங்க உங்களுக்கு டீ. Thank you சார். அப்புறம் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? என்ன லெட்டர்? அது எனக்கு தெரியாது சார். வெளியே ஒருத்தர் வந்து இந்த லெட்டர் என் கையில கொடுத்துட்டு உங்களுக்கு தர சொன்னாரு. இங்க பாருப்பா, இந்த லெட்டர் உன்கிட்ட யார் கொடுத்தது? யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? அப்படியா? சரி. ஹலோ ஹலோ ரஃபீக், நீ நல்லா தானே இருக்க? ஏன் கேக்குறீங்க? என்னாச்சு? இல்ல சும்மா தான் நான் கால் பண்ணேன், ஒன்றும் இல்லை. சார், அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி.
என்னங்க எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்காங்க இல்ல சார் அதான் லாயர் ஒருத்தர் அவர் பேசிக்கிட்டோம். அதெல்லாம் கொண்டு வந்தாச்சு சார் நீங்க நல்ல லாயரா இருக்கு அதான் நேத்தே சொன்னேன் ப்ரூஃப் இருக்குங்க. சரிங்க சார் உங்களுக்கு பேரு கேட்டுச்சுல பாஸ் நீங்க சொன்ன விஷயத்தை உங்க தம்பி முடிச்சிட்ட என்ன எங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு விஷயத்தை நீ இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ. எங்க ஆளுங்க இப்போ உன் ஒய்ஃப் கூடவும் குழந்தை கூடவும் இருக்கானுங்க. இப்போ நான் அவனுங்க பாஸ் கிடையாது, நீ தான் அவனுங்க பாஸ். நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன், போய் சாட்சி சொல்ல மாட்டேன். நீ கோர்ட்டுக்கும் போகணும், சாட்சியும் சொல்லணும். ஆனா நான் உன்கிட்ட இப்ப என்ன சொல்றேனோ அதை தான் நீ கோர்ட்ல சொல்லணும். ரஃபீக்கோட ஸ்டேட்மெண்ட்டையும் ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது இந்த நீதிமன்றம் சுலைமான குற்றமற்றவர் என தீர்ப்பளிக்கிறது. இன்ஸ்பெக்டர் ஜாய் மித்ரா, இன்னைக்கு ஒரு தவறான சாட்சி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக உங்களை வார்ன் பண்ணிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க தவிர மறக்கதை இப்படி பண்றீங்கன்னு சொல்றாங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமானம். நீங்க என்ன சொல்றீங்க சார்? ரோமிலாவோட ரேப் கேஸ்ல நீதிமன்றம் இன்னைக்கு ஜோய் மித்ராவை தவறான சாட்சியை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு வார்னிங் கொடுத்திருக்கு. அவர் மறுபடியும் இந்த மாதிரி தவறான சாட்சியை ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா இனிமே மன்னிக்க மாட்டேன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. எப்படி மாமா? அடிக்கடி நமக்கு உதவி செய்யவே அல்லாஹ் ஒருத்தர் அனுப்பி வச்சிருக்காரு. இப்ப உதவி பண்ண சந்து அனுப்பி வச்சிருக்காரு. சுலைமானால முடியாத விஷயத்த இவன் பண்ணி முடிச்சிடுறான். சுலைமான் பாய், போலீஸ் இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கானுங்க. நாம இந்த விஷயத்த உடனே நிறுத்தணும். அப்படிலாம் இல்லமே தானே. நம்ம போலீஸ் கிட்ட சண்டை போடணும்னு ஆரம்பிச்சா அந்த சண்டை முடியவே முடியாது. நம்மளாலையும் எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு தான் சந்து. இவன் சாட்சியை கண்டுபிடிச்சிட்டான், ஆனா அவன் கதையை முடிக்கல. சாட்சியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம், அந்த சாட்சிய பொய் சாட்சியா மாத்திட்டான். அப்புறம் போலீஸ் பார்த்தப்ப அந்த சாட்சி அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிருச்சு. நம்ம போலீஸ் கிட்ட சண்டை போட்டா என்ன தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. சரிதானே மாமா? இல்லைண்ணா, நான் உங்களை ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவளை ரேப் பண்ணது நிஜமாவே நீங்கள் தானே தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் அவங்க கூட இருக்க மாட்டேன். அப்புறம் என்ன, எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். அந்த மாதிரி தப்பான வேலையை நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சந்து. நான் கிளம்புறேண்ணா. நல்லாரு நல்லாரு. ஏய், என்ன பண்ணுறீங்க? லவ் பண்றேன். உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உன்னை லவ் பண்றேன். நீ சொன்னாலும் ஒரு விஷயம் உண்மைதான். சுலைமான் அவளை ரேப் பண்ணல, அவரால் பண்ண முடியாது. என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும்போதே அவரால ஒன்றும் பண்ண முடியல. உன்னால பண்ண முடியல, ஏதாவது பண்ணு.